ஆலப்புழா ஜிம்கானா படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே படம் நல்லா இருக்கா இல்லையா, இந்த படம் வந்து ஒரு உண்மையான கதையா, அப்போ யாரோட கதை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோ சாம்பியன் ஆயிட்டானோன்னு நமக்கு காணாம். 12வது ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கேங் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம காலேஜில் ஈஸியாக சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது, அதில் போயிட்டோம் அப்படின்னா கிரேஸ் மார்க் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ அதுக்காக ஸ்போர்ட்ஸில் போய் ஏதாவது ஒன்று சேருவோம், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸிங் போயிட்டு அந்த ஹீரோ அண்ட் கேங் வந்து சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த போட்டிகளில் போயிட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு வரக்கூடியதை வந்து ரொம்பவே ஃபீல் குட்டாக காமெடியாக ஃபைட்லாம் கொஞ்சம் ஓவராக வச்சு பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் கதை. இந்த கதையை வந்து ஓவராலாக பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் எப்படி படமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதை சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணது, மியூசிக்கலாக எடுத்துகிட்டு வந்தது, பெர்ஃபார்மன்ஸாக வாங்கினது, காமெடி சீன்ஸு, டயலாக்ஸு, இப்படி எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து பெர்ஃபெக்டாக ரைட்டிங்கில் கொண்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு காலித் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பாக்ஸிங் படிக்கலாம் எல்லாருக்கும் முடியா. ஹீரோ வந்து பொதுவாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்களை வந்து கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிச்சே ஆகணும், அதுதான் எழுதப்படாத ஒரு விதி. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை. நஸ்டைல் வந்து ஒரு 3 பஞ்ச் வாங்கி நாக் அவுட் ஆவார். அந்த 3 பஞ்சையும் வந்து ஸ்லோ மோஷனில் காமிப்பாங்க. அதை காமிக்கும் போது நமக்கே வந்து தலையை சுற்றும். அதே மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாக் அவுட் ஆகி வெளியே ஒவ்வொருத்தரையாக ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரது, அதில் நடக்கக்கூடிய கூத்தாக இருக்கட்டும். காமெடி வந்து பயங்கரமாக வந்து படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் மொத்தம் 3 ஹீரோயின். ஆனால் அனகா ரவி பாக்ஸராக வந்து பின்னிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்க தான் வந்து க்ரஷாக இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லலாம். நீங்கள் தள்ளுமலா பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீன் தான் அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் காமெடி, எமோஷன், ஃபீல் குட் இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு பேக்கேஜாக நீங்கள் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இருந்துட்டு இருக்கும். தியேட்டருக்கு போயிட்டு செம்ம என்ஜாய் பண்ணி ஒரு ஃபீல் குட்டான காமெடியான ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் நிறைஞ்ச ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த டேரக்டரோட கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. அவரோட கதை தான் அது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.